என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி தான் உங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ லைட்டாக இறக்குது. 1 hour வாக்கிங், ஸ்கிப்பிங், ஒர்க் அவுட் எல்லாம் கம்ப்ளீட். ஸோ இதெல்லாம் நீங்களும் பண்ணணுமா கேட்டிங்கன்னா, ஸோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து சூப்பராக நடக்கும். வந்து நான் தயிர் சாதம் தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்து தயிர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மண்பானை வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ லிட்டோட. ஸோ இது பார்க்கவே அழகாக இருந்தது. ஸோ காலையில் பால் வாங்கியிருந்தேன். ஸோ இங்கே வந்து டெய்லியும் பால் எடுத்துகிட்டு வருவாங்க, மாட்டுப்பால். அது வந்து காய்ச்சி. ஸோ மண்பானையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தயிர் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும். அதில் இருக்க தண்ணி எல்லாமே இந்த பானை இது வந்து அப்சர்வ் பண்ணிடும். அதனால் உங்களுக்கு வந்து கெட்டியான தயிர் கிடைக்கும். ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சம் தயிர் விட்டு மூடி வச்சிட வேண்டியது. அன்னியஸ்ரீ வந்து பாப்கார்ன் கேட்டாங்க. அவங்களுக்காக வந்து பாப்கார்ன் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பக்கம் வந்து தயிர் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக வந்து தயிர் விட்டுக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு பக்கம் வச்சிடலாம். நீங்கள் சாப்பிடுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி வந்து 10:30 ஆகுது. இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் தான் ஏதாச்சும் எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். பிகாஸ் வந்து கமெண்ட் செக்ஷனை வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து நான் டெய்லி வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னோடய வெயிட் வந்து காட்டிட்டு தான் இருக்கேன். இதில் சீட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ நான் சீட் பண்ணால் எனக்கு தான் வெயிட் இன்க்ரீஸ் ஆக போகுது. என்னால் தான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்லாம் போட முடியாது. ஸோ அதனால் நான் சீட் பண்ணணும் எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. அண்ட் நான் என்னென்னலாம் சாப்பிட்றேன்றதை நான் உங்ககிட்ட ஷோ பண்ணிடுறேன். ஸோ அதனால் வந்து அதை மறைச்சிட்டு நான் சாப்பிட்றதும் எதுவும் கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் வாக்கிங், ஒர்க் அவுட், அதுக்கப்புறம் டயட். சில பேர் வந்து டயட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து நடப்பாங்க. பட் ஆனால் ஃபுட் கான்ஷியஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று தான் இருக்கும். நானும் அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேனே. ஸோ அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக இதான் பண்ணணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுதோ நீங்கள் அதை மட்டும் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ விடாமல் பண்ணிகிட்டே இருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ உங்களால் வாக்கிங் போக முடியல, வீட்டு மாடியில் 8 போட்டு நடங்க. ஸோ என்னால் வந்து அதுவும் பண்ண முடியலன்னா நீங்கள் ரூமில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த வரண்டாமா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது சூப்பராக ஹெல்ப் பண்ணும். அண்ட் நம்ம வந்து இன்னும் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான டயட்குள்ளே போகலை. நான் வந்து என்னோட ரொட்டீனை மட்டும் தான் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு 7 days சேலஞ்ச் மாதிரி தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி Day 2. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன்றதை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தன்யா அவ்வளோதாங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போய் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து ரவா உப்புமா தான் செய்ய போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரவையை வந்து கொஞ்சம் வறுக்கிறதுக்கு லைட்டாக நெய், லைட்டாக இல்லை நிறையவே வந்துச்சு, 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா 1/4 கப்பு ரவை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா
முக்கால் கப்பு அளவுக்கு ரவை ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா இப்போ வந்து வறுத்துக்கலாம். வறுத்து எடுத்து வச்சுட்டேன். அதே பேனில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக கடுகு, ஸோ தாளிப்புக்காக கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா, வெங்காயம் 1 சின்னதாக வெங்காயம், இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நீங்கள் உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். நான் வந்து அப்படியே வதக்கிட்டேன். அண்ட் இது கூட வந்து நான் காய் ஆட் பண்ண போகிறேன். 2 வெஜிடபிள் எடுத்துருக்கேன், கேரட், அதுக்கப்புறம் பீன்ஸ். ஸோ இது கூட வந்து நமக்கு நீங்கள் வேறு எந்த காய் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது 2ம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ரவை கம்மியாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து காயில் வந்து காய் போடுறதுனால உங்களுக்கு குவான்டிட்டி நிறையாவே கிடைக்கும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கிடைக்கும். ஸோ இது கூட வந்து கோகனட் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ஆனால் நான் அதெல்லாம் எதுவும் எடுத்துக்கல. இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கப்பில் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா ரவைக்கு 2 கப்பு தண்ணி. அந்த வெஜிடபிள் வேகிறதுக்காக 1 கப்பு தண்ணி. நல்லா கொதிக்கட்டும். இப்போயே நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து காயில் நல்லா வந்து உப்பு இறங்கியிருக்கும். நான் பிங்க் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா வெந்து போச்சு. அதுக்கப்புறம் தண்ணியும் நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளோட ரவையை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கட்டி விழாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ரெசிபி. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ரொம்ப வேலைலாம் இருக்காது இதில். ஸோ இது ஒரு கிண்டிட்டோன்னா நமக்கு வந்து சட்னி கூட தேவை கிடையாது. அப்படியே நீங்கள் வந்து சாப்பிட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ டைம் கரெக்டாக 11 o'clock ஆகுது. நான் வந்து உப்புமா தான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க உப்புமா தான். I can hear the demons call when they do what they do. And now I feel like taking off, find a place with a view. The pain is never gonna stop if it's controlling you. I know that time can heal it all, I just gotta get through. I just gotta get through, I just gotta get through. Cause I feel like taking off, find a place with a view. The pain is never gonna stop if it's controlling you. I know that time can heal it all, I just gotta get through. Sometimes I feel like all is lost, but I know it's not true. I wanna லஞ்ச் எடுத்துக்க போகிறேன். லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து தயிர் சாதம் தான் பண்ண போகிறேன். ஸோ தயிர் சாதம்னாலே நான் வந்து குக்கரில் தான் சாதம் வைப்பேன். ஸோ சின்ன கிளாஸ், எனக்கும் என் ஹஸ்பண்ட் 2 பேருக்கு மட்டும்தான். அண்ட் கர்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்னும் வந்து செட் ஆகவே இல்லை. ஸோ இப்போ தான் வந்து தயிர் வந்து ரெடியாகவே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கிளைமேட் வந்து வெயில் ரொம்ப இல்லை, அதனால் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் திரும்ப வந்து தயிர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ட் பேக்கெட் தயிர் தான் இது, வந்து டோன்டு மில்கில் செஞ்ச தயிர். அண்ட் அது தாளிப்புக்காக நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுறேன். தாளிப்புக்கு வந்து கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா சின்னதாக வந்து ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி 2யும் போட்டிருக்கேன். அண்ட் வந்து மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு, இல்லைன்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக போடலாம். ஸோ என் ஹஸ்பண்டுக்கு மஞ்சத்தூள் போட்டால் தான் பிடிக்கும். ஸோ அதனால தான் மஞ்சத்தூள். ஸோ அதை வந்து நம்ம தயிரில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியை வந்து நான் இதில் போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து சாதத்தில் இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா குழன்னு இருக்கும். நம்ம மென்று சாப்பிடவே தேவையில்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து குழன்னு இருக்கும். ஸோ மஞ்சத்தூள் வந்து உங்களுக்கு தாளிக்கும் போது நிறையா இருக்க மாதிரி தெரியும்.
ஆனால் வந்து இதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மஞ்சத்தூளே தெரியாது. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி சிம்பிளான லன்ச் தான். ஏன்னா நேற்று வந்து கொஞ்சம் ஹெவியாக எடுத்துக்கிறதால இன்றைக்கி நான் வந்து லன்ச்சு நல்லா ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறேன். ஸோ நான் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இதே தான். ஸோ உப்பு மட்டும் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு லன்ச் வந்து ரெடி ஆகிடும். மணி வந்து 4:45 ஆகுது. ஸோ நான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிளாம். ஸோ இது வந்து சீசனலில் கிடைக்கும்ல அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் தான். ஸோ ஒன்று சாப்பிட்டேன், டேஸ்ட் நல்லா இருந்தது. ஸோ அதனால் இன்னொன்று எடுத்துக்க போகிறேன். அண்டு இப்போ வாக்கிங் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து டின்னர் எடுத்துக்கலாமா வேணாமான்றதை நான் அப்புறம் தான் முடிவு பண்ணுவேன். ஏன்னா காலையிலையும் நல்லாவே சாப்பிட்டேன், மதியமும் தயிர் சாதம் செம்மையாக இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வாக்கிங் போக போகிறேன். ஸோ சாப்பிட்டது நல்லா வந்து செரிக்கணும் அப்படின்றதுனால. ஸோ ஈவினிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு பசிச்சா மட்டும்தான் டின்னர் எடுத்துப்பேன், இல்லைனா எடுத்துக்கவே மாட்டேன். ஸோ இப்போதைக்கு இது மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து போய் நல்லா தெம்பாக நடந்துட்டு வருவோம். ஸோ அதுக்காக தான். ஸோ டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்குது. நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Gotta focus on yourself, on your faith, on your dreams, on your mind, on your health, yeah. You gotta work, never tell, keep your head down, find what you love and excel, yeah. Push and pull and repel any hate, go create what you want, feel compelled, yeah. And once you